தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை கேளுங்கள். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை இணைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு. இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது போல உன்னையும் என்னையும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும், சுத்த ஜனமா இருக்கும். அவருடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படி, சாட்சியாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஒரு 7 பேரை நாம் ரத்தினம் சுருக்கமாக கவனித்து வேதத்தில் பாடம் படிப்போம். ஆதியாகமம் 12:2. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாய் இருந்தார். Very rich man. ஆபிரகாம் very rich man. வேதம் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறுபாடுகள் பேசக்கூடாது. கர்த்தருடைய வேத பாடத்தை நாம் படிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய். அப்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளுடைய உடைமைகள், ஆஸ்திகளுடைய சீமானாய். அப்படியே உன்னையும் என்னையும் ஆபிரகாமின் தேவன் ஆஸ்திகளுடைய விரிச்சுமே சீமானாய் மாற்றுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அல்ல, வேதத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். நான் தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது, அவருடைய மகன் ஈசாக்கை பாருங்கள். ஐசக். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த கேரா தேசம் அங்கே தங்கிறது. அந்த இடத்தில் ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் இருந்தது போல இவருடைய நாட்களில் பஞ்சம். பஞ்சத்தை பார்த்து, நீ எகிப்துக்கு போய்விட வேண்டாம், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்திலே 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பிள்ளைகளே, கற்றளை பிள்ளைகளை கவனித்து பாருங்கள்.
அது மிகவும் நன்று. கர்த்தருடைய வேதம் நம் பாதைக்கு தெய்வமும் பேதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அல்லவா? பேதைக்கு வெளிச்சம். கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். நாம் கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரையே நோக்கிப்பார், விசுவாசமாய் இருப்போம். பாரு, அந்த தேசத்தில் பஞ்சம். அவன் விதை விதைத்தான், அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு அவன் பலன். 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனான, வெரி கிரேட், அந்த சமுதாயத்தில் வெரி கிரேட் மேன். அவன் பெரியவனான, இந்த தேசத்தில் விதை விதைத்தான். வேதம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் வேலை ஆண்டவர் ஆசீர்வாதம் கரை. நாம் உழைப்பதற்கு அவர் பலன் கொடுத்தார். என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய உழைப்பினால் சம்பாதித்தேன் என்று அல்ல. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் உழைப்பதற்கு அவர்தான் ஆசிரியர். உழைப்பதற்கான பலனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு வெரி கிரேட். காலங்களில் நாம் பெரியவனாக கிருபைக்கு நாம் ஒப்பு கொடுத்து நன்றி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் இருக்கேன். பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார் 100 மடங்கு. வர 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 திருப்தி அடைந்து அவன் பெரியவனானன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் நாமம் மேம்படுவதால் உன்னையும் என்னையும் கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் நினைத்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 3வது, நம்முடைய யாக்கோபை பாருங்கள். அவர் தன் அண்ணனுக்கு பயந்து சொந்த ஊரை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு தன் தாய்மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது அவரிடத்திலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கணையாக வைத்துக்கொண்டு அவர் எடுத்து நன்றாக சொற்பனத்திலே நல்ல ஒரு சொற்பனம் உண்டாயிற்று. ஆண்டவர் அவனோடு கூட சொற்பனத்தில் பேசி ஆறுதல் கொடுத்தார். அவனுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே அவன் மாமன் வீட்டுக்கு அவன் போனான். அங்கே அவன் 20 வருடங்கள் இருந்ததாக சொல்லுகிறார். ஏமாற்றம், ஒன்றுமே, கடினமான உழைப்பு, கடினமான உழைப்பு, எதிர்பார்ப்பு, உண்மை உழைப்பு, உண்மை இருந்தது, உழைப்பு இருந்தது. ஆனால் 20 வருடங்கள் ஏமாற்று. காரணம், மாமன் ஏமாற்றுகிறார். அவன் மாமன் ஏமாற்றுகிறார். அவன் நல்லவராக இருந்தால் பரவாயில்லை, நல்லவர்கள் உயர்த்தி கொள்வார்கள், வழி காட்டுவார்கள், நாம் முன்னேறுவதற்கு, நாம் நன்றாக இருப்பதற்கு உதவி செய்வார். ஆனால் எனக்கு தெரிந்து உலகம் கெட்ட உலகம், கெட்ட உலகம், கெட்ட போராமை நிறைந்த உலகம். ஒருவர் ஊழியக்காரர்களுக்காகவே வழிகாட்டவே மாட்டார், வழிகாட்டவே மாட்டார். ஜாதி பார்க்க வழிகாட்டவே மாட்டார். ஆனாலும் கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர்.
கர்த்தரை விசுவாசிக்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அது யார் யார் நம்ம நாட்டில் இருக்கிறபடி எந்தெந்த ஜாதி அத்தனை பேரும் தேவன், அத்தனை பேரும் ஒரே நகரம் அவ்வளவு பேரை ஆண்டவர் சுத்த மாளிகையார் கட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி யாக்கோபு ஏமாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தார். கர்த்தர் என்று சொற்பனத்தில் தோன்றி அவன் சிந்தனையிலே அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் தொழிலே ஆண்டவர் அந்த ஆட்டு மந்தைகளை வேறு பிரித்து அவனுக்குரியது அவன் மாமன் லாபானுக்குரியது இரண்டாக வேறு பிரித்து ஆண்டவருக்கு நல்ல சொற்பனத்தை கொடுத்து அந்த ஆடுகள் இணையும் போது மரப்பட்டைகளாம் உரித்து போட்டு அந்த ஆடுகள் பலம் உள்ளதாய், அது வரி உள்ளதாய், குடிகு உள்ளதாய் பலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 26ஆம் அதிகாரம் 43வது வசனம். இந்த யாக்கோபு மிகவும் விருத்தி அடைந்து ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் முடிவானான். வேலைக்காரர்கள், கழுதைகள், ஆடுகள் அவனுடைய. நீங்கள் முன்னாடி வசனத்தை படித்து பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவனில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து நான் போகும்போது கோலும் கையுமா, இப்பொழுது 2 பரிவாரங்களுடையவன், 2 பரிவாரம் ஆசீர்வாதம். அந்த காலத்து சொத்து ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதை. ஆண்டவர் அவன் சந்ததி ஆசீர்வதித்து படுகி பிரித்திருந்தார். பிரியமானவர்களே, அப்படித்தான் என்னையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். யோசேப்பை பாருங்கள். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான். காரிய சித்தி. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனான. 39:21 பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும். சிறைச்சாலையில் அவரோடு கூட சிறைச்சாலை தயவு கிடைக்கும். காரிய சித்தி உள்ளவனாக மாற்றினார், அதிகாரியாக உயர்த்தினார். அவனுடைய தகப்பன் ஜேக்கப்புடைய குடும்பம், அவன் அண்ணன் தம்பிகளுடைய குடும்பங்கள் காப்பாற்ற பிழைத்து கொண்டார்கள். வறுமையிலே பிழைப்பு உண்டாகும்படி அவர்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தை போஷிக்கப்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். சிறைச்சாலையில் இருந்தவர், குழியில் போடப்பட்டவர், விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தவர். கர்த்தர் அவனுக்கு நல்ல கிருபைகளை சொற்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் ஞானத்தை சேஷ்டாவினால் நிரப்பி அவனை எகிப்து தேசத்தில் அந்த பார்வோனுக்கு 2ஆவதாக அதிகாரியாக உயர்த்தினார். பிரதர், சிஸ்டர், உன்னையும் என்னையும் கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளையும் இப்படியே ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதை கர்த்தருடைய வார்த்தையாக தீர்க்கதரிசனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உணர்த்துவதை நான் உங்களுக்கு வேத பாடமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5ஆவதாக யாப்பேசை பாருங்கள். அவன் ஜெபம் பண்ணுவதை பாருங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் ஆசீர்வதித்துக்கு ஆசீர்வதி
என்னை ஆசீர்வதித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லையை எல்லைகள் இதாக வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு வெளியே பேரு சொன்ன தேவனிடத்திலே பெரிய காரியங்களை ஆண்டவருக்கு பெரிய திட்டங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அவர் நம்ம சிந்தனையை யாக்கோபு சிந்தனை மாற்றியது போல பெரிய விசாலமான சிந்தனை கொடுப்பார். ஆனால் நாம் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக ஆசைப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். யாபேசு போல ஆண்டவர் நம் எல்லைகளை பெரிதாக்குவார். தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி நம்மை ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆண்டுடைய நாமம் மகிழ்ப்படுவார். ஆறாவதாக ஓபேத் என்ற மனுஷனை பாருங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கிதியோனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் என்ற மனுஷனுடைய வீட்டில் இருந்தது. அதனால் கர்த்தர் ஓபேத்தையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளைகளை நீயும் நானும் ஜெபம் பண்ண இடைவிடாமல் ஜெபம் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் இந்த வேதத்தை நல்லா தியானிக்கணும். இதுக்கு நேரத்தை செலவு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை இதற்கு செலவு செய்ய வேண்டும். மார்த்தாள் கற்பட வேலைகளை செய்து கொண்டு அவள் அழகினாள். மரியாளோ அவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அன்பு சகோதரனே, கர்த்தருடைய குடும்பங்களே, ஜெபப்படி ஏகப்படி வசனங்களை கைக்கொள்ளும்படி வசனங்களை பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீ ஆயத்தப்படு. நல்லா பைபிள் வசனத்தை படித்து உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை அருணாதர் இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்து. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் வீட்டில் இருந்தனால் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். இந்த ஜெப ஒழுங்கு, இந்த குடும்ப ஜெபம் பொன்னுடைய போல இந்த பக்தி உள்ள குடும்பம் சகரையா எலிசபெத்து போல இந்த பக்தி உள்ள குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். 7வதாக யோபு 42:12 வாசித்து பாருங்கள். யோபு எல்லாம் நடந்து போனார். 42:12 என்ன சொல்கிறது? யோபின் முன்னிலைமையை பார்க்கணும், அவன் பின்னிலைமையை ஒன்றுமில்லா எல்லாம் எழுந்து போனாங்க. ஆண்டவர் முன்னிலைமையை பார்க்கணும், பின்னிலைமை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அவன் சிறையிருப்பில் மாற்றினார். எல்லாருடைய சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிவுமான அனைவரும் வந்து தங்க காசுகளும் பொன் ஆபரணங்களையும் கொடுத்தார்கள். 2 மடங்கு பெருகியது. 2 மடங்கு பெருகியது. பிரியமானவர்களே, 2 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். உன்னையும் என்னையும் அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு 7 குறிப்பு வசனங்கள் சொல்லி நாம் செபித்து முடிக்கலாம். ஆண்டவரின் நாமம் மகிழ்ப்படுகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கவனித்து பாருங்கள். நாம் அனுபவிப்பதற்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். நான் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்திருப்பேன். பவுல் சொல்லுகிறார், புத்தமொழியர்
நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். இவர் மேல் நாம் நம்பிக்கையாயிருக்க வேண்டும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 10:22 பாருங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் வேதம் சொல்லுகிறது. அதனோடு கூட வேதனை. சங்கீதம் 128 கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், வசனத்தின்படி அவர் வழிகளில் அவர் காட்டுகிற ரூட், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவார். நானே வாசல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் எடுத்து வாருங்கள். கெட்டு போனது ரட்சிக்க வந்தேன். திருடவும் பழவும் அழைக்கு வாருங்கள். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிரு. வரிபனப்படும் என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க அவர்கள் வாழ வேண்டும். அவர்கள் வாழ வேண்டும். பொதுவாழ்வு பெற வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அவர்களுக்கு அமைதியான சிந்தனை வேண்டும். நான் கொடுக்கிறேன். அவர்களுக்கு அமைதி கொடுக்கிற வாழ்க்கைக்காக தண்டனைகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வேன். என் மக்கள் அமைதியோடு சந்தோஷத்தோடு வாழ. உங்களுக்கு சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் கர்த்தருடைய வசனங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒளிவ மரம் அவங்க நாட்டில் இசைகள் இருக்கு. நம்ம நாட்டில் வாழைக்கண்ணு, மாங்கன்று, தலை நல்ல சூழ்நிலை. நம்ம நெற்பயிர்கள் பச்சை பசேன் ஒளிவு மரங்களை கன்றுகளைப் போல கருப்பு ஒளிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். அதுதான் அது நல்லதுதானே. கர்த்தருக்கு பயந்து வாழ்வது நல்லதுதானே. கர்த்தருக்கு பயப்படுவது என்ன? பொல்லாப்பை விட்டு விடுவதே அவருடைய வசனத்தின்படி நடப்பதே கர்த்தருக்கு. அஞ்சல் கீழ்ப்படையும் ஆண்டவர் இதே கர்த்தருக்கு. அப்படிப்பட்ட கஷ்டம் இதற்குத்தான் செய்கிறார். நாமும் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு சிந்தனை வேண்டாம் உனக்கும் எனக்கும். தேவன் பரிசுத்த, நான் பரிசுத்த, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற பாக்கியத்தை ஏன் நாம் திருக்குமாரன் கல்வாரி சிலுவையில் நோக்கிப்பார். திருக்குமாரனை ஆராதித்து தேவன் நாம மகிமைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து சீஷர்கள் 5 அப்பம் 2 மீன் தான். 5000 பேருக்கு புருஷர்கள் மட்டும் தேவைப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சீஷர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நீதம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாம் நம்மை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். 6வது
பாருங்கள், சங்கீதம் 132 ஒருமித்து வாழணும். சிஸ்டர், ஊழியக்காரரே, ஒருமித்து வாழணும், ஒருமித்து வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3:10 தசமமாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். உதாரணமாக தாராளமாக கொடுக்கிற பணம் வேணும். ஆமாம், தசம்பாகம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும். 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய் கொடுங்களேன். 1000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாய் சம்பாதிச்சா பாருங்க, கர்த்தருக்கு சொல்லி மீதி நீங்கள் எடுத்து நல்லா கர்த்தருக்காக கொடுங்க. தசம்பாகத்தில் கை வைக்கணும். இது குறித்து நிறைய பேர் தவறாக பேசுகிறாங்க. ஆண்டவர் சொன்னதை செய்வோமே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 6:7 பாருங்கள். தன்மேல் அடிக்கடி பிழிகிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதத்தை பெறும். உள்ளுகளையும் வேண்டாம், பூண்டுகள் வேண்டாம். தன்னிடத்தில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அந்த விதைக்கப்பட்ட நிலம் நல்ல பயிர்களை அந்த நிலம் கொடுக்க வேண்டும். அன்புள்ளவர்களாய் நாம் முளைத்து வளர வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் முளைத்து ஆண்டுடைய ஞான பாலை குடித்து குழந்தைகளாய் இல்லாமல் புருஷர்களாய் நாம் வளர வேண்டும். நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும், பக்குவப்பட வேண்டும். ஆண்டவருக்கு கற்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமே, நானும் நீயும் அதற்காக அந்த இடத்தை நோக்கித்தான் அதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பாருங்கள், எபிரேயர் 6:7 எல்லா வசனங்களை கற்றுக்கொண்டு தேவனுடைய மனுஷர்கள் சபையானது பக்தி விருத்தி அடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், ஊழியங்கள் ஆளுகை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின்படி தான் நான் உங்களை சந்திக்கிறேன். யாரும் முன்கூர்ப்பு பேச வேண்டாம். சபை பக்தி விருத்தி அடையட்டும், ஆசீர்வாதங்களை பெறட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவார்.